ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரவா கேரட் பர்ஃபி தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ஒன்று ஒன்றா நோட் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஒரு பேனில் 75 கிராம் ரவையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். அது கை பொறுக்கிற அளவு சூடுக்கு பண்ணால் போதும். ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது, கலர் மாறக்கூடாது. ரவை பாருங்கள், தொட்டு பார்த்தேன், கை பொறுக்கிற அளவு சூடு தான் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அதே பேனில் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரியும் பிஸ்தாவும் நான் இன்றைக்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். நட்ஸும் உங்கள் சாய்ஸாக நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். திராட்சை கூட இதில் போட்டுக்கலாம். நீங்கள் இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எடுக்க முடியலனா பரவாயில்லைன்னு என்னோடய கரண்டி ஃபுல்லாக எடுக்க முடியாதனால நான் இது கொஞ்சமாக தான் எடுத்து வச்சேன். ஒன்றும் ஆகலை, கடைசி மட்டும் இது தீயலை. ஏன்னா நான் மினிமம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த டிஷ்ஷையே நான் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்வீட்டையே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, 2 பெரிய கேரட், அது 1/4 கிலோ இருந்தது, பட் 1/4 கிலோ அளவு கேரட்டு எடுத்துக்கோங்க, துருவின கேரட்டு. இது நல்லா இந்த நெய்யில் வறுத்துக்கலாம். அதோடு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு 100 ml பால் ஊற்றிக்கோங்க. இந்த கேரட் நல்லா இதில் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் போதும். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் கேரட் நல்லா வெந்துடும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 75 கிராம் ரவை இருக்குது இல்லையா, வறுத்தோம் இல்லையா, அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இது நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும் அந்த பாலை. இது எவ்வளோக்கு எவ்வளோ கலந்து விட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம என்ன தான் சிம்மில் வச்சாலும், ஏன்னா ஸ்வீட்டுன்றதுனால இது நமக்கு அந்த ஒட்டாத பதம் வரணும். அதுக்காக நம்ம கைவிடாமல் கலர்றோம். இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ஒரு 100 கிராம் சுகர் போடுறேன். இதையும் அதில் நல்லா கலந்து விட்டுருங்க. கேரட்லேயும் ஸ்வீட் இருக்கும், அதனால் நம்ம 100 கிராம் சுகர் போட்டு இதில் அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். அதனால் 100 கிராம் சுகர் மட்டும் போட்டேன். பாருங்கள், இதுக்கு இந்த சுகர் இந்த பாகு மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இல்லையா. ஸோ இது நல்லா கிளறி விட ஒட்டாத பதம் வரும். பாருங்கள், வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட் சொன்னேன்ல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர். அதுவும் ஸ்வீட் அண்ட் மில்க் பவுடர் தான். அதனால தான் நான் 100 கிராம் சுகர் எடுத்தேன். நீங்கள் அன்ஸ்வீட் அண்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 50 கிராம் சுகர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கைவிடாமல் கலர் தான் இந்த ஒட்டாத பதம் வரும். இந்த பேன் செப்பரேட் ஆகும் பாருங்கள். இது எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. 1/4 கிலோ கேரட்டுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் அந்த ஒட்டாத பதம் வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவின பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கிளறி விட்றீங்களோ பார்த்தீங்களா, ஒட்டாத பதம் வந்துடுச்சு. பேன்லேருந்து செப்பரேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஆனால் இதெல்லாம் மினிமம் ஸ்பீடில் வச்சு பொறுமையாக கிளறினீங்கன்னா வரும். இப்போ இதை நம்ம நெய் தடவை பிளேட்டில் போட்டுட்டு இதை நல்லா பரத்தி விட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு பீசஸாக போட்டிங்கன்னா சுவையான கேரட் ரவா பர்ஃபி ரெடி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எடுத்த அளவெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மேலே நம்ம நெய்யில் வறுத்த நட்ஸை போட்டுட்டு பீசஸாக போடுறோம். சுவையான கேரட் ரவா பர்ஃபி ரெடி.